FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையை 2 நாட்களுக்குள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, 2 நாள் தான் டைம் கொடுத்திருக்கிறாரு ஆளுநர். எப்படி சார் பாக்க? 2 நாள் டைம்ங்கிறது கரெக்ட் தான். எதியூரப்பாவுக்கு 1 நாள் டைம் தான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. ஓகே. சோ அந்த எதியூரப்பா வழக்கின் பின்னணியில 2 நாளுங்கிறது நியாயமா தான் கவர்னர் கொடுத்திருக்காரு. கவர்னர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து நியாயமா தான் கவர்னர் அதுல செயல்படுறாரு. சோ இதுல விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னோம் இல்லையா, எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன். தனி மெஜாரிட்டிக்காக விஜய கூட எலெக்ஷன் கொண்டு வந்துடலாம். பொசிஷன் எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிறதா அங்க பொசிஷன். பரமேஸ்வரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல ஆனரபிள் ஜஸ்டிஸ் AK சிக்ரி, பாப்டே, அசோக் பூஷன் இந்த 3 பேரும் கொடுத்த கோரம், இந்த 3 பேரும் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்னன்னா, இந்த மாதிரிப்பட்ட இதுல கார்ஸ் ரைடிங்க்கு டைம் கொடுக்க கூடாது, குதிரை பேரத்துக்கு டைம் கொடுக்க கூடாது. இப்போ குதிரை பேரம் நடக்குதுன்னு வந்தா கவர்னர் அதுல ரியாக்ட் பண்ண முடியும். சோ குதிரை பேரத்துக்கு டைம் கொடுக்காம 48 மணி நேரத்துக்குள்ள பலத்தை நிரூபிங்க சொல்றது சரியான நியாயமான பார்வை. ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, டைரக்டா காங்கிரஸ் ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வரலாம். அப்போ காங்கிரஸ் மாதிரி அவங்களும் கண்டிஷன் போட்டு போலாம். அப்படி ஒரு கண்டிஷன் போட்டுட்டு போனா 3 வருஷம் அவங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. காங்கிரஸுக்கு அரசியல் பண்ண கொண்டு தேவையில்லை. 29ல விஜய் கிட்ட எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்த இடத்துல 15 சீட்டும் மந்திரி பதவியோடு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அப்படியே முடிவு பண்ணிட்டு போறாங்களா, அல்லது அவங்களுக்குள்ள பல இஷ்யூஸ 3 வருஷம் எடுத்து பேசணும், என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியாது. கம்யூனிஸ்ட்காரங்க அது ஒரு பொதுத்தள கட்சி, அது ஒரு இன்டர்நேஷனல் பார்ட்டி. அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா மந்திரி பதவிக்கு ஓட மாட்டாங்க. பொலிட் பியூரோ அதுன்னு சொல்லுவாங்க, அவுட் சைட் சப்போர்ட், இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட், அந்த மாதிரி போயிருவாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்க யாரும் தயாரில்லை இதுக்கு மேல. இவ்வளவு நாள் கொடுக்காதவங்க 2 நாள்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி 2 நாள்ல கொடுக்கணும்னு சொன்னா விஜய் ரொம்ப 2 பேருக்குமே மந்திரி பதவி தாரேன், உங்களுக்கு பார்லிமெண்ட்ல உங்களுக்கு 4 MP சீட்டு 5 MP சீட்டு தாரேன், அந்த மாதிரி பிராமிஸ் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். விஜய் அப்படி ஈல்டாகி பிரஷருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் பாரா, மெஜாரிட்டியை நிரூபிச்சுக்கிட்டு தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு டிசால்வ் பண்ணிட்டு போவாராங்கிறது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்குது. எம்ஜிஆரை விட 4 விழுக்காடு ஓட்டு அதிகம் வந்துட்டாரு. அது சாதனை, நான் டேட்டா படிதான் பேசுவேன். ஆனா எம்ஜிஆர் வெற்றி பெற்ற இடங்களை பெற முடியல. எம்ஜிஆர் தனி மெஜாரிட்டி வந்துட்டாரு. இவர் கூட்டணியில தான் வந்தாரு. CPM, முஸ்லிம் லீக், ஃபார்வர்ட் பிளாக்னு தான் வந்தார். முக்கிய ஒரு சப்போர்ட் எல்லாம் எம்ஜிஆருக்கு இருந்தது. விஜய் ஒரு பலம் நிரூபிக்காத சில கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை கூட்டணி மாதிரி காட்டாமலே விசில் சின்னத்தை கொடுத்து வந்திருக்கிறாரு. சோ எம்ஜிஆரோட செல்வாக்கு வளையத்துல 77 எம்ஜிஆரோட 4 விழுக்காடு அதிகம் வந்துட்டாரு விஜய்ங்கிறது வெளிப்படையான உண்மை. ஆனா எம்ஜிஆர் 77 தனி மெஜாரிட்டி 4 முனை போட்டிங்கிறதுனால கிடைச்சிடுச்சு. இங்க உண்மையிலே நடந்தது 3 முனை போட்டி தான். சீமான் 4வது முனையா இருந்தாரு, நான் 4 முனைன்னு சொன்னாலும் கூட வாக்கு வீதத்துக்கு பிறகு சீமானுக்கும் 3வது எடப்பாடிக்கும் வித்தியாசம் ஜாஸ்திங்கும் போது நடந்தது மும்முனை போட்டிங்கிற இதுதான் நடந்திருக்குது. பட் 4 முனை போட்டின்னு சொன்னாதான் சொல்றதான் கரெக்ட். ஏன்னா விஜய் மே 4க்கு பிறகுதான் விஜய் விளவு. அதுக்கு முன்னாடி விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்ப டெஸ்டட், எம்ஜிஆரோட செல்வாக்கா டெஸ்டட் ஆயிட்டாரு. ஆனா எம்ஜிஆர் கூட MLA-க்கள் எண்ணிக்கையில குறைவு. காரணம் மும்முனை போட்டி ஆன சூழ்நிலை. அதைத்தான் நான் சொல்றேன். உண்மையான மும்முனை போட்டின்னா எம்ஜிஆர் 77 மெஜாரிட்டி வந்திருக்க மாட்டாரு. அங்க 4 முனை போட்டி இருந்ததுனால பாராவும் மூப்பனாரும் தனியா நின்று பாரா ஒரு 16, மூப்பனார் காங்கிரஸ் மட்டும், கம்யூனிஸ்டோட சேர்த்து 20, காங்கிரஸ் மட்டும் 17, 34 விழுக்காடு 2ஆ பிரிஞ்சு போனதுனால எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி வந்துச்சு. அன்னைக்கு 4வது வந்த ஐயா பா ராமச்சந்திரன் நாயுடு, அவருக்கு தான் அன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எமர்ஜென்சி எடுத்த பெரிய ஹீரோ அவரு 16 விழுக்காடு எடுத்ததுனால எம்ஜிஆருக்கு ஓட்டு குறைவா இருந்தும் சீட்டு அதிகம் வந்துச்சு. இங்க உண்மையான மும்முனை போட்டிங்கிறதுனால விஜய் 35 கிட்ட எடுத்தும் அவருக்கு தனி மெஜாரிட்டி வரல. சோ அன்னைக்கு அந்த 14, 16, 17 மூப்பனார் பாரா ஒன்னா எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சிருக்க மாட்டாரு. பட் எம்ஜிஆரோட அதிக வாக்கு எடுத்தும் உண்மையான மும்முனை போட்டிங்கிறதுனால விஜயால சிங்கிள் லார்ஜஸ்டா தான் வர முடிஞ்சது. எம்ஜிஆர் அன்னைக்கு மும்முனை போட்டின்னா செகண்டா தான் வந்திருப்பாரு. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். பல இந்த வரலாற்று புரட்டுகளையும் திருட்டுகளையும் பரந்து சொன்னதுக்கு இன்னைக்கு நான் சொன்ன டேட்டாக்கள் கரெக்டா இருக்கும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் இன்னைக்கு எம்ஜிஆரோட பெர்சன்டேஜ்ல செல்வாக்கான தலைவர்.
உண்மையான 4 முனை போட்டி இல்லாதனால விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி சீட்டு வரல. எம்ஜிஆருக்கு உண்மையான 4 முனை போட்டினால மெஜாரிட்டி சீட்டு எம்ஜிஆருக்கு வந்தது. இதுதான் இங்க ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்குள்ள இன்னைக்கு கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவர் அழைக்கும் போது எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன், அது மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன். ஓகே, விஜய் சிஎம்மா கண்டினியூ பண்ணணும் அல்லது தேர்தல் வரும். இதுதான் பொசிஷன். ஏன்னா 2வது வந்த எதிர்கட்சியா வந்த இதுல தமிழகமே கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு, வருத்தப்படக்கூடிய அளவுக்கு, வேதனைப்படக்கூடிய அளவுக்கு எதிராக இருந்தவங்களும் அந்த மனுஷன் என்னையா தப்பு பண்ணாரு, அவர் ஏன் மக்கள் தோக்கடிச்சுட்டாங்கன்னு பெருந்தலைவர் காமராஜரை 67 தோத்ததுன்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய காமராஜர் தோத்ததுல கூட அவர் இந்தி திணிப்புக்கு தன்னோட அரசியல் அதிகாரத்துக்காக இந்தி திணிப்பை பற்றி ஆல் இண்டியா காங்கிரஸுக்குள்ள வெரி பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்தி திணிப்பை பற்றி கண்டுக்காம இருந்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை நானே வைக்கிறேன். பட் ஸ்டாலின் மேல எந்த ஒரு தவறும் இல்லாம ஸ்டாலின் வந்து தோத்துட்டாருங்க போது ஸ்டாலினுக்கு ஒரு சிம்பதி மக்கள் மத்தியில வெகுவா இருக்குது. அது எல்லா தளத்துக்குள்ளயும் அது இருக்குது. குளத்தூர் மக்களே திட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சிம்பதி மக்கள் மத்தியில இருக்குது. அது தெளிவா தெரியுது. பட் இந்த சிச்சுவேஷன் வந்து எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் விஜய் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது துணை புரியுது. இதுதான் எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் நான் சொன்ன அதே சூழல் தான் இன்னைக்கு எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் இருக்குது. அப்போ எப்படி அவரு டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி நிரூபிப்பாருன்னு சொன்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல மெஜாரிட்டி காட்டினா போதும். இப்போ அதிமுகவுக்குள்ளயும் சரி 233 எம்எல்ஏயும் சரி யாரும் வந்து எலெக்ஷன் இடையில வரத விரும்பல. நிச்சயமா விஜய் ஒரு வேளையில விரும்பலாம், தனி மெஜாரிட்டியோட நம்ம ஆட்சி அமைக்கணும், நம்ம இப்போ வராதுன்னு நினைச்சுதான் நம்ம இதாயிட்டு நம்ம வருவோம்னு சொன்னா இன்னும் நமக்கு சீட்டு ஏறி வரும்னு அவர் நினைக்கலாம், ஓட்டு ஏறி வரும்னு அவர் நினைக்கலாம். பட் எம்எல்ஏக்கள் யாரும் வந்து அரசு கவல்றத விரும்பல. சோ இந்த சிச்சுவேஷன்ல தேர்தலுக்கு எந்த எம்எல்ஏ தயார் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த அரசு கவலாது. அதிமுகவுல வந்து அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங் பண்ணியே கவர்மெண்ட்டை வந்து காப்பாத்துறதுக்கும் தயாராயிருவாங்க. சோ இதுதான் இன்னைக்கு அரசியல் சதுரங்கத்துல விஜய்க்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வரலனாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிறது. சார், காங்கிரஸ் ஒரு பெரும் ஆதரவை தாவேகாவிற்கு கொடுத்திருக்கிறது. வரப்போகின்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் இனி தாவேகாவோடு தான் பயணிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது களமாவே ஒரு மாற்று அரசியலை நோக்கி செல்ல இருக்குதுன்னு. காங்கிரஸ் பெரிய அடி வாங்கும், மிகப்பெரிய அடி வாங்கும். கிறிஸ்தவ முஸ்லீம் தவிர ஒரு இந்துக்கள் கூட காங்கிரஸ் என்ன போட முடியாத ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு வரும். விஜய்க்கு லாபம் தான். விஜய்க்கு காங்கிரஸ் மூலமா திமுக அணி கிடைச்ச வாக்கெல்லாம் விஜய் தலைமைக்கு வந்துடும். பட் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அடிய இதுவரை தமிழ் மண்ணுல 71, 77, 80 எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் கிடைக்காத ஒரு அடியை காங்கிரஸ் அடி வாங்க போகுது. 2009 தான் காங்கிரஸ் முத ஒரு அடி வாங்கிச்சு. காங்கிரஸ் வந்து இங்க நின்ன சுமார் 15 தொகுதியில 8 தொகுதியில அடி வாங்கிட்டான். அந்த 2009 தான் அடி வாங்கினான். அப்புறம் 98, 2014 விட்டுறலாம். இப்ப பெரிய கூட்டணியில நின்னாலும் காங்கிரஸால விஜய்க்கு லாபம். காங்கிரஸ் மிகப்பெரிய அடிய 29 வாங்க போகுது தமிழ்நாட்டுக்குள்ள. அது இந்துக்கள் மத்தியில காங்கிரஸ் வந்து ஒரு இந்து விரோத கட்சிங்கிற இது வந்து காங்கிரஸுக்கு தெளிவா உளும். அது இதுவரை அவங்க 71 இருந்தே இந்திரா காந்திக்கு வந்து ஒரு ஆன்டி காமராஜ்ல ஒரு பெரிய ஸ்வீப் கிடைச்சது. ஸ்டாலின் கலைஞர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. 77 இந்திரா காந்தி அம்மையார் கலைஞர் கூட நின்னா கலைஞர் ஸ்வீப் பண்ணிருப்பாரு, எம்ஜிஆர் கூட நின்னா எம்ஜிஆர் ஸ்வீப் பண்ணிருப்பாரு. அதிர்ஷ்டம் இந்திரா காந்தி அம்மையார் கூட எம்ஜிஆர் நின்னாரு. 80 எம்ஜிஆரே 2 சீட்டுக்கு கலைஞர் இந்திரா காந்தியும் தள்ளிட்டாங்க. 84 இந்திரா காந்தி அம்மையார் அசாசினேஷன் ராஜீவ் காந்தி எங்கேயோ தூக்கி கொண்டு விட்டுட்டு 89 ராஜீவ் காந்தி ஜெயலலிதா அலையன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணி தள்ளிட்டு 60 விழுக்காடு போயிட்டு 91 ராஜீவ் காந்தி அசாசினேஷன் அவங்களை தூக்கிட்டு போயிட்டு 2004 சோனியா காந்தி லீடர்ஷிப் தூக்கிட்டு 2019 ராகுல் லீடர்ஷிப் தூக்கிட்டு இப்ப ராகுலுக்கு பல்டி அரசியலும் சந்தர்ப்பவாத சுயநல அரசியலும் வந்து பெரிய ஒரு பாதிப்பை காங்கிரஸ் கொடுக்கும். காங்கிரஸோட இந்த சுயநல சந்தர்ப்பாத போக்கு காங்கிரஸை காலி பண்ணிரும் 29 மக்களவையில. விஜய்க்கு லாபம் தான் காங்கிரஸால. இதுதான் முத காங்கிரஸ் தன்னோட சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்கு மக்கள் மத்தியில வாங்கக்கூடிய அடி. நீங்க திமுக கூட்டணியில திமுக முதல்வர்னு சொல்லிட்டு 5 சீட்டு வாங்கிக்கிட்டு ஒரு சந்தர்ப்பவாதமா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு சுயநல கோஷத்தை ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையற்ற ஒரு சுயநலமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நெறியற்ற ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து விஜயை எதிர்த்து வெற்றி பெற்றுக்கிட்டு ஸ்டாலின் முதல்வரின் வெற்றி பெற்றுக்கிட்டு விஜய்க்கு போய் ஒரு பல்ட்டி அடிச்சக்கூடிய ஒரு பல்ட்டி ஆயாராம் காயாராம் பல்ட்டி அரசியல பண்றீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கான். ராகுல் காந்தியோட இந்த நிலைப்பாட்டுக்கு மக்கள் செமத்தி அடி கொடுப்பாப்ல. பட் விஜய்க்கு லாபம் தான். விஜய்க்கு ராகுல் காந்தி மூலமா திமுகவுக்கு கடைசியா கிடைச்ச
கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு பெருசா பாதிக்கல திமுகவுக்கு. அந்த ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் மொத தமிழ் மண்ணுல 2029 பெருத்த அடி வாங்க போறான். மக்கள் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கிறது தான் விஜய்க்கு வெற்றியை காட்டுது. காங்கிரஸுக்கு இந்த பல்டி அரசியல் வந்து 29 சரியா அடி வாங்கும். விஜய்க்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவரை நோக்கி அவர் வெற்றி பெற்றதுனால ஒரு 5 எம்எல்ஏ கட்சி வர்றது விஜய்க்கு லாபம் தான். ஆனா அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெற போறாங்க. தேசிய அளவுல விஜய் வரும்போது ஒரு கவனம் பெறும். இது வந்து 29 ஒரு பெரிய பலத்தை கொடுக்கணும்லாம். அந்த பலத்துக்கு கவுண்டரா அண்ணன் ரஜினிகாந்தும் மோடிக்கு ஆதரவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவரு ஒருத்தன் தோத்த நேரத்திலே துணிவானன்னு மு.க. ஸ்டாலினை பார்த்து ஆதரவு கொடுத்திருக்காரு. நானும் இன்னைக்கு தமிழக முன்னாள் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு இருக்காரு. அவரு என்ன தோல்வி என்ன இது அடுத்த கட்ட அரசியல் என்னங்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்னோட கருத்துக்களை பரிமாற்றி வர போறேன். அண்ணன் ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து தோத்த நேரத்தில் ஆதரவா இருக்கணுங்கிற அந்த கருத்தை அண்ணன் தெளிவா சொன்னது ரொம்ப பாராட்டத்தக்கதான் நான் பாக்குறேன். ஓகே சார், காங்கிரஸ் வெற்றி பெற்ற இல்ல போட்டியிட்ட பல தொகுதிகள் திமுகவிற்கு சாதகமான தொகுதிகள். ஒருவேளை அவர்கள் வந்து இந்த தேர்தலில் கூட இல்லைன்னா திமுகவே அங்க வெற்றி பெற்றிருப்பாங்கலாம் சொல்றாங்க. வெளி சென்றது திமுகவுக்கு பலமா சார்? அதை பலமாக்கக்கூடிய எல்லா வியூகங்களையும் திமுக பண்ணணும். சந்தர்ப்பவாத நம்பகத்தன்மையற்ற முதுகில் குத்தக்கூடிய ஒரு மோசமான பல்டி கட்சி ராகுல் காந்தி ஒரு நம்பகத்தன்மையற்றவருங்கிறது அகிலேஷ் யாதவ் உணரணும், தேஜஸ்வி யாதவ் உணரும், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் எல்லாருமே இந்திய அளவில் உணரக்கூடிய அரசியலை திமுக முன்னெடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். ஓகே, தமிழகத்துல விஜய்க்கு ஒரு பெரும் ஆதரவாக அதிமுக ஆதரவு இப்போ வரப்போகுது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள்லாம் எடப்பாடியே மொத்தமா விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாருன்னா இவங்க ரோல் இல்லாம போயிருவாங்களே. அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அவுட் சைட் சப்போர்ட் கொடுப்பாரு. அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா மக்கள் ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அரசு தொடரணும்னு நினைக்கிறோம், அதனால விஜய் அரசு தொடர்ந்துட்டுன்னு அவங்க என்ன 47 பேரா இருக்காங்க. 47 பேரும் சபைக்கு போகலன்னா விஜய்க்கு வந்து 24 லாபம் தானே. பிரசிடென்ட் ஓட்டிங்ல தானே மெஜாரிட்டி காட்டணும். 47 பேர் சபைக்கு வரலன்னா 24 லாபம் தானே. 24 இது ஓட்டு லாபம் தானே. நிச்சயமா. சோ அதுவே விஜய்க்கு லாபத்தை கொடுத்துருமே. அதான் எதிர் விஜயார் எலெக்ஷன். ஆனா எடப்பாடி அதை விரும்புவாரா சார்? விஜய் அவர்களை வந்து எடப்பாடி லீடர்ஷிப்ங்கிறத விட்டுட்டு போக மாட்டாரு. ஓகே, இப்பவே எடப்பாடி விஜய்க்கு வந்து 80 சீட்டு, ஸ்டாலினுக்கு 80 சீட்டுன்னா அவர் தேவகவுடா குமாரசாமி கவுடா மாதிரி அவர் சிஎம் ஆயிருப்பாரா இல்லையா? அவருக்கு அரசியல் வந்து அதிமுக அரசியல் தாண்டி வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பெல்ட்டுக்குள்ளதான் ஒரு சீட் கன்வர்ஷன் இருக்கு. மற்றபடி கொஞ்சம் செல்வாக்கான இவரு நம்ம ஒரு தளவாய் சுந்தரம் பிளஸ் எடப்பாடியே மைனஸ் தான் அவருக்கு. இவரு நம்ம எஸ்.சி. சுப்பையா எடப்பாடிக்கு மைனஸ் எல்லாம் போயிட்டு இப்ப எவ்வளவோ அது எடப்பாடிக்கான ஓட்டு தான். விழுந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கான விழுந்த ஓட்டு. நான் மாற்றி பேச மாட்டேன். அண்ணாமலை வெறுப்பு, என்னோட 2 ஜாதி கட்சிங்கிற பிரச்சாரம் கடுமையா பிரச்சாரம் பண்ண எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சி, ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிற எடப்பாடிய வீழ்த்தி காட்டுவோம்னு சொன்னேன். விஜய், செங்கோட்டையன், லோகேஷ், சத்யபாமா இவங்களை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பண்ணும்போது எடப்பாடி தான் பாதிக்கப்படுவாருங்கிறத நான் சொன்னேன். விஜய் பற்றிய என்னுடைய கருத்துக்கள்ல மாறுபாடு இல்லை. அதுல ஐ வில் ஸ்டாண்ட் பை மை டிசிஷன். அதெல்லாம் நம்ம தெளிவா நின்று ஃபைட் பண்ணுவோம். அதுல இல்ல. ஆனா எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய், எம்ஜிஆர் ஜெயலலிதா, செங்கோட்டையன் இதெல்லாம் நம்ம புஷ் பண்ணோம். அப்போ விஜய் பலகீனப்படுத்தினது, அண்ணாமலை நீக்கம், 2 ஜாதி கட்சின்னு 10.5 அவர் பண்ணது எல்லாத்தையும் நம்ம சொன்ன பிறகு எடுத்த ஓட்டு அவர் தலைமைக்கான ஓட்டு தானே. எல்லாம் மீறி தானே இந்த ஓட்டை எடுத்திருக்கிறார். மோடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லல. எலெக்ஷன் டைம்ல டீலிமிட்டேஷனை பாஜக கொண்டு வந்தாங்க. அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அவர் சிரமப்பட்டாரு. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். கூட்டணி கட்சி தலைவர் டிடிவி தினகரன் கண்டெஸ்ட் பண்ணல, அன்புமணி கண்டெஸ்ட் பண்ணல. அது சௌமியா அன்புமணி கண்டெஸ்ட் பண்ணது போதுமானது. அவங்க ஜெயித்திருக்காங்க, வாழ்த்துக்கள். சோ இந்த களத்துக்குள்ள தேமுதிக அவர் கூட இருந்தவங்க போயிட்டாங்க. முபாரக் போயிட்டாரு, கிருஷ்ணசாமி போயிட்டாரு, என்டிஏக்கு ஆதரவளிச்ச கே செல்வகுமார் போயிட்டாரு, இரட்டை தலைமையில் ஒருத்தரா இருந்த ஓபிஎஸ் போயிட்டாரு. இது எல்லாம் மீறி எடுத்த ஓட்டு அவருக்கான ஓட்டு, அவர் தலைமைக்கான ஓட்டு, அவர் ஓட்டு. இது ரெட்டலைக்கான ஓட்டுன்னு சொன்னா இவர் 92,000 ஓட்டுல ஜெயிக்கும் போது பல தொகுதிகளையும் ரெட்டலை டெபாசிட் இழக்குது. பட் அவரு என்ன திரும்ப எம்ஜிஆர் புகழ நாங்க தான் காப்பாற்ற முடியும், ரெட்டலைன்னு தான் போவாரு. பட் நான் டேட்டா வச்சு சொல்லும் போது அந்த ஓட்டு அவருக்கான ஓட்டு தான். இது விஜய்க்கான ஓட்டு தான். ஒன் டைம் ஓட்டு விஜய்க்கு. அந்த விஜய்க்கான ஓட்டுல அண்ணாமலை எடுத்த மோடி பிரதமருங்கிற வாக்குகள் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு
ஒரு 10-12 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கான ஓட்டுல இருக்குது. ம், ம், ம். அந்த ஓட்டுல தான் ராகுல் காந்தி அடி வாங்குவார். ம், ம். விஜய் அவருக்கு ஓட்டு அவருக்கு விழுந்துரும். அந்த ஓட்டு ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. மொத தமிழ் மண்ணில் ஒரு கூட்டணி இருந்தும் காங்கிரஸ் அடி வாங்கக்கூடிய ஒரு காட்சியை 2029 பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம ஸ்கெட்ச் போட்டு உழைக்கிறோம். ஓகே, ராகுல் காந்தி எடுத்த இந்த முடிவு இந்தியா கூட்டணியே பாதிக்க போகுது. 2029ல திமுக பாஜக கூட்டணி உருவானாலும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை அப்படின்னு பலர். We not rush to conclusion. ஓகே, திமுக பாஜக கூட்டணி உருவாகுங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவோட வாக்கு வங்கியில முஸ்லீம் வாக்கு வங்கி பாதிக்கல. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிட்டு இருந்தேன். அவரு என்ன சொன்னாருன்னா, அவரு தெளிவா காயல்பட்ட முஸ்லீம் வாக்குல தான் நான் ஜெயித்தேன்னாரு. திருமாவளவனுக்கு பரையர் சமூக வாக்கு எனக்கு கை கொடுத்தினாரு. நான் பரையர் சமூக வாக்கு முஸ்லீம் வாக்குல தான் ஜெயித்தேன்னு சொன்னாரு. மீனவர் கிராமங்கள்ல உசிலுக்கு தான் வாக்கு அதிகம்னாரு. ஆனா இந்து நாடார் கிராமங்கள்ல ஃபர்ஸ்ட் இவரு, செகண்ட் பிஜேபி, விசில் அங்க கம்பேரிட்டிவ்ல கீழே விழுந்துச்சு. அப்போ மீனவர் கிராமங்கள்ல ஃபர்ஸ்ட் விசில் அவருக்கு கை கொடுத்தது இது இந்து நாடார் கிராமங்கள்ல பிஜேபி ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட். அவருக்கு கை கொடுத்தது முஸ்லீம் ஓட்டுகளும் பரையர் சமூக ஓட்டுகளும். இப்படி பல திமுக எம்எல்ஏக்களுக்கு கை கொடுத்தது முஸ்லீம் ஓட்டுகள் தான். முஸ்லிம்ஸ் பெருமளவு நின்றுட்டாங்க ஸ்டாலின் கூட. கிறிஸ்தவ நாடார் தவிர மற்றவங்க எல்லாம் விஜய் கிட்ட ஜாஸ்தி போயிட்டாங்க. தலித் கிறிஸ்தவர்கள் எல்லாம் விஜய் கிட்ட ஜாஸ்தி போயிட்டாங்க. மீனவர் கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி போயிட்டாங்க. இப்போ ராகுலால கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு விஜய்க்கு ஏறும். அதுல எனக்கு நான் மாறுபட்ட கருத்து இல்லை. பட் விஜய்க்கு விழுந்த ஓட்டு காங்கிரஸுக்கு விழுமாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. அதுதான் எங்களுக்கு என்டிஏக்கு நாளைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இதாட்டு, மோடி தலைமைக்கு வெற்றியை கொடுக்கறதா நான் பாக்குறேன். அதே வேளையில இன்னைக்கு ஸ்டாலின் இந்த வாக்குல அவர் இருந்ததுனால அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் ஸ்டாலின் போக மாட்டாரு. அவங்க சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்க கூட ஒரு அலையன்ஸா, அப்படி இன்னொரு மதசார்பற்ற அலையன்ஸா தான் அசான் டேட் கொண்டு போவார் நான் கருதுறேன். என்னோட விருப்பம் வேற. என்னோட விருப்பம் எங்க ரஜினிகாந்தோட விருப்பம் எல்லாம் வேற. ரஜினிகாந்த் தென்னிந்தியாவிலே மோடிக்கு ஆதரவா வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரு. நாமளும் அதுக்குள்ள இது தமிழ்நாட்டுல மோடிக்கு ஆதரவா என்ன பண்ணுமோ எல்லா நிலைப்பாட்டையும் நம்ம எடுப்போம். பட் ஸ்டாலின் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வருவார் நான் கருதல. சோ எப்படி இது போகுது, என்ன இது போகுதுங்கிறதெல்லாம் பார்த்துதான் ஸ்டாலின் ஒரு முடிவுக்கு வருவாரு. இப்போ அவருக்கும் அதிக அளவு முஸ்லீம் வாக்குகள் கிடைச்சிருக்கிறது 100% உண்மை. விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, என்டிஏவோடும் என்டிஏ கூட்டணியில இருக்க யாரோடும் அங்க ஆதரவை கேட்கல அப்படின்னு. கேட்கலையே, அவருக்கு ஆதரவு கொடுத்ததும் காங்கிரஸ் மட்டும் தானே கொடுத்திருக்காங்க. மற்றபடி மற்றவங்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப விஜய் ராகுல் கூட இணைஞ்சு பணியாற்றுங்கிறதுல உறுதியா இருக்கிறார். ஓகே, அதே மாதிரி அதைத்தான் நான் பாஜகவில் உள்ளவங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அது தமிழிசைக்கும் நயினாருக்கும் புரியல. அண்ணாமலைக்கும் ஆரம்பத்துல புரியல, அது பிறகு திரும்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நாம சொன்னது கரெக்ட் பிஎம்ஓ நினைக்கிறாங்க. தெளிவா நம்ம அதுல ஆன்டி ஸ்டாலின் நம்ம பண்ண மாட்டோம். மோடிக்கு எது நன்மையோ அதை தான் பண்ணுவோம். மோடி பாப்புலாட்ல நீ குளிராகிறது உன் வேலை, மோடிக்காக நிற்கிறது என் வேலை. பாஜகவிற்கு எதிரான ஆட்சியை தான் விஜயும் செய்ய போறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் விஜய் பண்ணுவாரு. காங்கிரஸ் அவர் சேர்த்திருக்கிறாரே, ஸ்டாலினுக்கு விழுந்த அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்ட காங்கிரஸ் ரூபத்துல தான் அதை அதிகரிச்சுப்படுத்தி மேல வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு வழியில பார்க்கும்போது விஜயுடைய இந்த வளர்ச்சியானது பாஜகவின் எழுச்சியா அப்படி புரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு அதைத்தானே பண்ணுவோம் நாங்க. அது எங்களுக்கு அதுல சில வீகங்கள் இருக்கு. எல்லா வீகத்தையும் வெளிப்பட சொல்ல முடியாது. அந்த வீகத்தை சாதிப்போம். மோடி 2014 வாஜ்பாய், தத்ராதே கோத்திர கன்னியகுப்த பிராமின் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மத்திய பிரதேச பிராமணர் வாஜ்பாய். அவர் சாதித்த சோகால்டு பெரியார் மண்ணுல ஒரு நீச்சி இழிவான மோடி சாதிக்க முடியல. ஒரு ஓபிசி மோடி சாதிக்க முடியல. 14 சாதிக்க முடியல, 2 சீட்டு வந்தது. 19 சாதிக்க முடியல, ஒரே ஒரு சீட்டு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் மட்டும்தான் ஜெயித்தாரு. 24 ஒண்ணுமே வரல. அண்ணாமலை கூட ஜெயிக்கல. நான் ஜெயிப்பாருன்னு சொல்லல. இந்த முறை 29 மோடி ஜெயிக்கிறதுக்கு என்னங்கிறதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுல என்னென்ன இதுல நம்ம ஒரு ரிவர்ஸ் போலரைசேஷன் பண்ண முடியுமோ அதை பண்றது தானே பாஜகவோட இதா இருக்க முடியும். சோ இப்போ வெற்றி பெற முடியாத வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று சாதிச்சாச்சு இல்லையா? அப்போ மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். தமிழ்நாட்டிலயும் அவரு தோல்வியை ஒத்துக்காம வெற்றி பெறதுக்கான சூத்திரங்களையும் வியூகங்களையும் வைப்பாரு. அதுல இன்னைக்கு எங்க அண்ணன் ரஜினிகாந்த் விழுந்த நாயுடுவை தூக்கி விட்ட அண்ணன் ரஜினிகாந்த் இன்னைக்கு களத்துக்குள்ள வந்துறது நான் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அண்ணன் ரஜினிகாந்தோட கள என்ட்ரியா நான் பாக்குறேன். எடப்பாடி அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். பாஜகவோட பயணம் இந்த டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டிக்கு பிறகுதான் எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியும். ஓகே, எடப்பாடியும்
நான் எடப்பாடி வந்து எடப்பாடிக்கும் நமக்கும் உள்ள அந்த இது மே 4ஆம் தேதியோட ஓவர். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததோட ஓவர். அதுக்கு மேல தேவையில்லாம நம்ம அவரை இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடப்பாடிக்கு வேண்டி உங்கள்கிட்ட நான் சொல்லி அனுப்பிட்டேன். ஓகே. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு நான் தென் மாவட்டத்துல நாடார்களை திரட்டி அவருக்கு எதிராக 24 டெபாசிட் இழக்க வச்சேன். 26லயும் நான் என்னெல்லாம் பண்ணோம். என்னென்ன அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை எனிமிங் போது அவரை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். அவர் தோத்துட்டாரு, 3வது போயிட்டாரு. இனிமேல் அவரை போட்டு நம்ம ஏத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சமர்த்தர், புத்திசாலி. செங்கோட்டையன் வந்து பாஜக வச்சு அதிமுக புலப்படுத்திடுவாருன்னு சொன்னா அவரே பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு. அதே மாதிரி அண்ணாமலை அவருக்கு ரைவலா வரக்கூடியவரை தட்டி விட்டுட்டாரு. இப்பவும் அவருக்கு எதிராக ரிவோல்ட்னு குருமூர்த்தி ஒரு ட்வீட் போட்டதும், நீ யாரை வச்சு ரிவோல்ட் பண்றியோ அவர் கூட நான் கை குலுக்கிட்டோம்னா எப்படி ரிவோல்ட் பண்ணிடுவோம் பாத்துடலான்னு அவர் அரசியல் சமர்த்தா பண்றாரு. அவருடைய நகர்கள் வந்து உற்று நோக்கக்கூடியது. அவர் பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர். தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது லாபம் எது நஷ்டம்ங்கிறதுல எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு, எது கூடுதல் லாபமோ அதை எடுப்பாரு. அவருடைய சிச்சுவேஷனுக்கு தக்கன பொலிட்டிக்கல் முடிவு எடுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி சமர்த்தார். அதிமுக, தாவேகா, காங்கிரஸ் இந்த கூட்டணியோடு 2029 தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இப்ப இருந்து போட தொடங்குறாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்படி இருந்தா அது ஒரு பெரிய கூட்டணியா தான் இருக்கும். அதுல நான் மறுக்க வரல. ஓகே. சோ அதுல ஓகே, அது மிகப்பெரிய கூட்டணியா தான் அது இருக்குங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அரித்மெட்டிக் வந்து அந்த கூட்டணிக்கு வந்து 60-65க்கு மேல அரித்மெட்டிக் இருக்குன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய கூட்டணியா தான். ஓவராலியா விஜயுடைய ரோல் வந்து பெரிய அளவுல இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. சென்னையில ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, விஜய் வந்து நம்பர் 1 மாஸ் லீடர் ஆயிட்டாரு. அதான் முதலே சொல்லிட்டேனப்பா, எம்ஜிஆரோட 4% அதிகம் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டேன்ப்பா. திரும்ப அதே கேட்கணுமா? உண்மையே சொல்றோம், நம்ம எம்ஜிஆரோட சீட்டு குறைவு, ஓட்டு அதிகம் தான் நான் சொல்லிட்டேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசலாம்.